அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் ஆதி குணசேகரன் ஈஸ்வரிக்கு ஏற்பட்ட மெமரி லாஸை பயன்படுத்தி அவரை தாம் பக்கம் எனக்கு அதிகமாக பாசம் காட்டு வராரு. உண்மை தெரியாத ஈஸ்வரியும் அவர் கூட நெருங்கி பழகி வராங்க. இதை பார்த்த தர்ஷினி, ஜனனி, ரேணுகா, நந்தினி எல்லாரும் கோபமாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஆதி குணசேகரனுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு. அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் வக்கீல் வந்து பேசுகிறாரு. ஈஸ்வரிக்கு பழைய நினைவெல்லாம் இல்லாதனால அவர் குணசேகரனுக்கு ஆதரவாக தான் சாட்சி சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஜனனி, நாங்களும் போய் சாட்சி சொல்லணுமான்னு கேட்குறாங்க. அதை கேட்ட வக்கீல் அதிர்ச்சி அடைஞ்சு, நான் குடும்ப நலனுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஞானம் வீட்டில் இருக்க பெண்கள் கிட்டலாம் குணசேகரனுக்கு ஆதரவாக சாட்சி சொல்கிறாரு. இதனால் கோபமான ஜனனி, இவ்வளவு தப்பு பண்ணவனை இப்படி காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கதிர் வந்து சக்தி கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சக்தி சொல்கிறாரு, நான் மன்னிக்கலாம், ஆனால் நடந்தது இந்த குடும்பம் மறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே நேரத்தில் ஈஸ்வரியும் குணசேகரனும் வீட்டுக்கு வராங்க. அவங்க வரும்போது எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்க. அந்த ட்ரெஸ்ஸை எல்லாருக்கும் கொடுக்கும்போது ஜனனிக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் ஜனனி அதை வாங்க மறுக்கிறாங்க. என்னால் எல்லாத்தையும் மறந்து நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி குழப்பமடைஞ்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன கேள்வினா, நடந்த உண்மையெல்லாம் ஜனனி சொல்லுவாங்களா இல்லையா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.